ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். கடந்த முறை தான் கடைசி இடத்துல நிறைவு பண்ணாங்க. இந்த முறையாச்சும் கப்பு வாங்குவாங்க அப்படின்னு பார்த்தா, மும்பை அணிக்கு பேரிடியாக முக்கியமான ஒரு பிளேயர் ஆட மாட்டார் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் வந்திருக்கு. இந்த வருஷத்துக்கான ஐபிஎல் தொடர் 22ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. இதில் முதல் போட்டியில் பார்த்தீங்கன்னா நடப்பு சாம்பியனான கேகேஆர் அணியும் ஆர்சிபி அணியும் பலப்பரீட்சை நடத்துகிறாங்க. அதனைத் தொடர்ந்து 2வது நாளில் 2 போட்டி நடக்குது. அதில் முக்கியமான ஒரு போட்டியில் சிஎஸ்கே மற்றும் மும்பை அணிகள் மோதுறாங்க. கடந்த சீசனில் மும்பை அணி கடைசி இடத்துல தான் நிறைவு பண்ணாங்க. அதே மாதிரி 2019க்கு பிறகு இப்போ வரைக்கும் ஒரு முறை கூட மும்பை அணியில் கோப்பை வாங்க முடியல. இதனால் மும்பை அணியினுடைய உரிமையாளர் பார்த்தீங்கன்னா மொத்த பயிற்சியாளர் குழுவுமே மாற்றினார். ஜெயவர்தனவை திரும்ப பயிற்சியாளராக போட்டிருக்காங்க. அதே மாதிரி ரோஹித் சர்மா மற்றும் பாண்டியா இவங்க 2 பேருக்கும் இடையான மோதலை முடிவுக்கு கொண்டு பாண்டியா தலைமையில் தான் இந்த சீசனில் மும்பை ஆட போகிறாங்க. அதே மாதிரியே கடந்த சில வருஷங்களாகவே மும்பை சொதப்புவதற்கு முக்கியமான ஒரு காரணமாக பவர் பிளேயில் பவுலிங் சரியாக அமையாதது முக்கியமான ஒரு காரணமாக பார்க்கப்படுது. அதுக்காக தான் மெகா ஆக்ஷனில் போல்ட்டை திரும்ப உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. போல்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி முன்னாள் சிஎஸ்கே வீரரான தீபக் சகாரையும் வாங்கியிருக்காங்க. இப்போ மும்பை அணியினுடைய கேம் பிளான் என்னவா இருக்குன்னா, பவர் பிளேயில் போல்ட் மற்றும் தீபக் சகார் பால் போட வச்சு, அதேமாதிரி டெத் ஓவர்ஸில் பும்ரா மற்றும் பாண்டியா யூஸ் பண்ணி, மிடில் ஓவர்ஸில் சாந்தனர், கரண் சர்மா, வில் ஜாக்ஸ் இவங்களை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பிளானில் தான் மும்பை இருக்காங்க. இன்னொரு புறம் முதல் 5 போட்டியில் பும்ரா காயம் காரணமாக ஆட மாட்டார் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் வந்திருக்கு. அதிகாரப்பூர்வமான நியூஸ் இன்னும் வெளியில் வரல அப்படின்னாலுமே பும்ரா பங்கேற்பது கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா இது வரைக்குமே பும்ரா பயிற்சியில் கலந்துக்கல. அதற்கு மாறாக பெங்களூரில் இருக்கக்கூடிய தேசிய கிரிக்கெட் அகாடமியில் சிகிச்சை பெற்று வந்துட்டு இருக்காரு. ஆஸ்திரேலியாவில் நடந்த டெஸ்ட் தொடர் சமயத்தில் பும்ராவுக்கு முதுகில் காயம் ஏற்பட்டுச்சு. அதுக்கப்புறம் ரெஸ்ட்டில் தான் பும்ரா இருந்தார். சாம்பியன் டிராஃபி தொடரில் கூட பும்ரா ஆடலை. பும்ரா ஆடலை அப்படின்னாலுமே நம்ம இந்தியா தான் சாம்பியன் பட்டத்தை வாங்கியிருக்கோம். அந்த மாதிரி சூழலில் தான் தற்போதுலேருந்து இன்னும் 2 வாரத்துக்கு பும்ரா ஓய்வு எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால பும்ரா இன்னும் பால் போட ஸ்டார்ட் பண்ணவே இல்லை. வழக்கமாக காயத்தின் சமயத்தில் பார்த்தீங்கன்னா பும்ரா பயிற்சியில் ஈடுபடக்கூடிய புகைப்படங்களை வீடியோக்களை இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணுவார். ஆனால் இந்த முறை குடும்பத்தினரோடு இருக்கக்கூடிய ஃபோட்டோஸை மட்டும்தான் அவர் போஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு. இதனால் பும்ரா ஐபிஎல் ஆடுறது டவுட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இன்னொரு புறம் ரவிச்சந்திரன் அஸ்வினினுடைய நண்பர் மற்றும் பிரபல அனலிஸ்டான பிரசன்னா ஐபிஎல் தொடரில் மும்பை அணியினுடைய நட்சத்திர வீரரான பும்ரா விளையாடாமல் போவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்லியிருக்காரு. வழக்கமாக பும்ராவினுடைய காயத்தை வெளிப்படையாக சொல்ல மாட்டாங்க. சாம்பியன் டிராஃபி உத்தேச அணி பட்டியல் வெளியான போதே பார்த்தீங்கன்னா அவர் விளையாட வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி நான் சொன்னேன். கடைசியில் நான் சொன்ன மாதிரி தான் நடந்துச்சு. இப்போதுமே பும்ரா அவருடைய காயம் மற்றும் ஃபிட்னஸ் சம்பந்தமாக மௌனம் காத்து வராரு. அதனால் என்னுடைய கணிப்புப்படி பும்ரா ஆடுவதற்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி அப்படிங்கிற மாதிரி இவர் அவருடைய கணிப்பை தெரிவிச்சிருக்காரு. பும்ரா மட்டும் ஆடலை அப்படின்னா ஒட்டுமொத்த மும்பை அணியினுடைய பவுலிங் யூனிட்டும் கொலாப்ஸ் ஆவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஏன்னா பும்ராவை டெத் ஓவர்ஸில் யூஸ் பண்ணலாம், போல்ட்டை பவர் பிளேயில் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு முடிவில் தான் மும்பை இருந்தாங்க. இப்போ பும்ரா ஆடலை அப்படின்னா போல்ட்டை பவர் பிளேலையும் யூஸ் பண்ணி ஆகணும், டெத் ஓவர்ஸ்லையும் யூஸ் பண்ணி ஆகணும். மும்பையோட பவுலிங் யூனிட் கண்டிப்பாக கொலாப்ஸ் ஆகும். அதே மாதிரி பும்ரா ஒரு இந்திய வீரர் அப்படிங்கிறதுனால அவருக்கு மாற்ற இன்னொரு இந்திய வீரரை ரீப்ளேஸ் பண்ணி உள்ள கொண்டு வரது அப்படிங்கிறது சிரமமான ஒரு விஷயமா இருக்கும். அப்போ ஃபாரின் பிளேயரை உள்ள கொண்டு வந்தால் இன்னொரு இந்திய வீரர் ஆட முடியாமல் போகும். அதே மாதிரி 4 ஃபாரின் பிளேயரில் பும்ராவுக்கு மாற்ற ஒருத்தர் வரார் அப்படின்னா இன்னும் 3 பிளேயர், அதில் ஒருத்தர் போல்ட்டு, இன்னும் 2 பிளேயர் அப்படின்னு பார்க்கும்போது வேற நல்ல பிளேயர்ஸை பேட்டிங்கில் யூஸ் பண்ண முடியாமல் போயிடும். அதனால பார்த்தீங்கன்னா பும்ரா விலகிறது அப்படிங்கிறது கிட்டத்தட்ட மும்பை இந்த முறை கப்பு வாங்காமல் போவதற்கு ஒரு ஈக்குவலான ஒரு விஷயமா தான் பார்க்கப்பட்டது. நன்றி.